இப்போ தெரியுது மேம். ஓகே. ஸோ லாஸ்டா சொன்னது உனக்கு இதுதான். உனக்கு கீவேர்ட் ஆர்குமெண்ட் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா ஃபுல்லாவே கீவேர்டை கொலாப்ஸ் பண்ண பொசிஷன் எல்லாத்தையும் மாத்தணும்னா ஃபுல்லாவே கீவேர்ட் வச்சே பாஸ் பண்ணிட்டு போயிருங்க. ஓகே. ஸோ இல்ல அப்படின்னா பொசிஷனல் ஆர்குமெண்ட் ஃபாலோ பண்ணணும்னா எந்த ஆர்டர் இப்போ இது ரெண்டுமே பொசிஷனல் ஆர்குமெண்ட் மாத்தாம கொடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் நேம் கரெக்டா கொடுத்துருங்க, நெக்ஸ்ட் ஏஜும் கரெக்டா கொடுத்துருங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நீங்க எஸ்டிடி ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி நீங்க அசைன் பண்ணிக்கலாம், கீவேர்ட் ஆர்குமெண்ட் போலாம். ஓகே. அதே இது ஃபர்ஸ்ட் கீவேர்ட் ஆர்குமெண்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் நீங்க என்ன பண்ண முடியாது, பொசிஷனல் ஆர்குமெண்ட் வேல்யூ பாஸ் பண்ண முடியாது. அதுதான் உனக்கு நான் ட்ரை டு சே. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டு இதுக்கும் நம்ம என்ன பண்ணோம், சேஞ்ச் பண்ணி இப்போ ஸ்டாண்டர்ட் அண்ட் ஏஜ்னா கீவேர்ட் ஆர்குமெண்ட் யூஸ் பண்ணியாச்சு. ஓகே. இல்லைன்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொன்னோம், ஏஜ் ஈக்குவல்ட்டுன்னு சொல்லி சிபி. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நேம். ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டு பேராமீட்டர் நான் கீவேர்ட் பாஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஐ எம் ட்ரைங் டு பிளேஸ் த பொசிஷனல் ஆர்குமெண்ட். எஸ்டிடி வந்து தேர்ட் பொசிஷன்ல இருக்கு. ஓகே. ஸோ அதே மாதிரி 1 2 வந்து நான் இன்டர்சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ணிட்டேன் யூசிங் கீவேர்ட் ஆர்குமெண்ட். ஸோ தேர்ட் பொசிஷன்ல இருக்கிறது நான் வந்து கீவேர்ட் ஸ்டைல பொசிஷனல் ஸ்டைல நான் ஃபாலோ பண்ண போறேன். ஐ எம் பாசிங் த ஆர்குமெண்ட் வித்தவுட் எனி keyword. Okay, because third place I am placing the value correctly, standard, first standard. Okay, so standard is the parameter name, argument corresponding argument is 1. I am following the position அப்படின்னு சொல்லிட்டு I can't able to give. ஏன்னா because I am following the keyword argument. keyword argument கொடுத்துட்டு நான் positional argument follow பண்ண முடியாது. ஓகே. ஸோ கீவேர்ட் ஆர்குமெண்ட் எதுவும் ஃபாலோ பண்ணணும்னா நான் வந்து ஃபர்ஸ்ட் லெஃப்ட்ல வந்து அதை ஃபாலோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஐ கேன் கிவ் த கீவேர்ட் ஆர்குமெண்ட், ரைட்? ஸோ இங்க இந்த சினாரியோல we are following positional argument after keyword argument. That is not allowed. But we can follow keyword argument after positional argument. So இந்த எக்ஸாம்பிள் வந்து allowed. That is print one name Neela STD third age 7. So see here, without error I am getting output. So I am following keyword argument after position argument. But in this case I am following position argument after keyword argument. So this is not actually allowed in the Python. You should not follow position argument after keyword argument. Okay. So if you wish to do something regarding positional argument, means first you want positional argument correctly, then only you can follow the keyword argument. இது புரிஞ்சுதா? So இந்த line தான் I am explaining. Positional argument cannot follow keyword argument. The first we saw position argument. So 3 parameters na 3 parameter pass பண்ணிருக்கணும். ஒன்னு கூட skip பண்ணக்கூடாது. அதே ஆர்டர், நேம்னா நேம் கொடுக்கணும், ஏம்னா ஏஜ்னு கொடுக்கணும், ஸ்டாண்டர்ட்னா ஸ்டாண்டர்ட் கொடுக்கணும். We want to follow the same order. Okay, so first one is positional argument. So second one is keyword argument. நான் பொசிஷனை மாத்தி கொடுக்கணும் ட்ரை பண்றேன். ஓகே, அதே 3 ஆர்டர்ஸ் அதே ஆர்டர்ல கொடுக்கணும் கிடையாது. நான் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் கொடுக்கலாம், இல்ல ஃபர்ஸ்ட் ஏஜ் கொடுக்கலாம்னா it is allowed in Python using keyword argument. So while calling the function, you want to pass the value by assigning by assigning equal to operator and with the parameter name. So you want to specify the parameter name followed by equal to assignment operator, then you want to give the value. Okay, in this style we can rearrange the order. அதாவது கரெக்ட் எக்ஸாக்ட் ஆர்டர் கொடுக்கணும் அவசியம் இல்லை, we can rearrange the order. ஸோ அந்த ரீஅரேஞ்சில் ஆர்டரில் தான் ஒரு கண்டிஷன் இருக்கு, என்னன்னா ரீஅரேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு தேர்ட் ஒன் வந்து பொசிஷனில் கொடுக்குறேன் வித்தவுட் கீவேர்ட். எஸ்டிடி நான் கொடுக்கல, வித்தவுட் கீவேர்ட் பொசிஷனில் கொடுக்குறேன், ஏன்னா தேர்ட் ஆர்குமெண்ட் தான், நான் தேர்டாக நான் பாஸ் பண்ணுறேன்னு. திஸ் இஸ் நாட் அலோட். தட் இஸ் பொசிஷன் ஆர்குமெண்ட் ஷுட் நாட் ஃபாலோ கீவேர்ட் ஆர்குமெண்ட். ஓகே, ஸோ அப்படி எதுவும் கீவேர்ட் ஆர்குமெண்ட் ஃபாலோ பண்ணுறேன்னா நான் இங்கே லெஃப்ட்ல இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ நேம்னா ஃபர்ஸ்ட் நான் வந்து நேம் ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, அகைன் நான் ஸ்டாண்டர்ட் ஏஜை மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம்னா நெக்ஸ்ட் நான் வந்து கீவேர்ட் ஆர்குமெண்ட் ஸ்டைலில் போகலாம்.
எல்லாமே நான் இன்டர்சேஞ்ச் பண்ணணும்னா எல்லாத்துக்கும் நான் என்ன பண்ணிக்கலாம், நான் வந்து கீவேர்ட் ஆர்குமெண்ட் ஸ்டைல்லே போய்க்கலாம். ஓகே, காட் இட்? Yes, ma'am. Yes, ma'am. மகாராஜன், நோ எஸ் ஃப்ரம் யூ. எஸ் மேம். இல்லை மேம், புக்கை ரெஃபர் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ரெக்வயர் என்னது? மேம் அந்த கரெக்ட் நேம், பொசிஷன் ஆர்டர். ஏஜ். கரெக்ட் பொசிஷன் ஆர்டர். நேம், ஏஜ், ஸ்டாண்டர்ட் அதே ஆர்டர்ல கொடுக்கணும். என்ன புக் ரெஃபர் பண்றீங்க மகாராஜன்? மேம் காம்போ ஆஃபர் போட்டிருந்தாங்களா, அங்கே தான் வாங்கினேன். சரி, இல்ல என்ன ஆத்தர், என்ன நேம்? நீங்க எனக்கு போட்டோ தயான் போட்டிருக்கு. சி தயான் போட்டிருக்குமா? சி தயான். டாக்டர் சி தயான். சரி. என்ன பப்ளிகேஷன்? ஸ்ரீ கிருஷ்ணா. சரி. சோ லோக்கல் ஆத்தரா? ப்ராப்ளம் சால்விங் அண்ட் பைத்தான் ப்ரோக்ராமிங்கா? எஸ் மேம். அப்படின்னா நீங்க go with the United Global Publication or else சார்லதா பப்ளிகேஷன் போயிருக்கலாமே. ஓகே, so next one is default argument. Okay, next one is default argument. So next one is default argument. So default argument means another, whether we have default argument seen in our previous examples built-in program, that is print statement. print statement யூஸ் பண்ணும்போது default argument பார்த்தோமா? எதெல்லாம் print statementல default argument நீ கொடுக்க மாட்டே, அதிலே default வேல்யூ எடுத்துக்கும். print ஒரு built-in function இருக்கு. அதுல default argument இருக்க ரெண்டு parameter நமக்கு தெரியுமா? What are they? End and sep parameter. parameter. அதே மாதிரி உங்களுக்கு இன்னும் கூட தெரியாதது ஃபைல். சோ வேற ஏதாவது ஃபைல் நேம்லயும் நம்ம print பண்றதை ரைட் பண்ண வைக்கலாம். பட் டிஃபால்ட்டா sys.std அவுட்ங்கிறது நம்ம மானிட்டர். sys.inனா நம்ம கீபோர்ட். சோ டிஃபால்ட்டா அது டைப் பண்ற எல்லாமே எங்க print பண்ணனும்னா நம்ம மானிட்டர்ல print பண்ணனும்னு கொடுத்திருக்காங்க. ஓகே, இதுவும் அடிஷனல் keyword parameter தான். That is default parameter. Sorry, not keyword, default. So இங்க பாருங்க seb, end, file, flush சொல்லி we are having 4 default parameter. நீ குடுக்கலாம், overwrite பண்ணலாம், இல்ல குடுக்காம விட்டுட்டா இந்த default value இது எடுத்துக்கும். ஓகே, so seb நீங்க குடுக்கலாம், overwrite பண்ணலாம், குடுக்கலனா அதுல இருக்கிற default value space எடுத்துக்கும். end வந்து நீங்க ஸ்லாஷ் n இருக்க கூடாது, எனக்கு tab வேணும்னு ஓவர்ரைட் பண்ணலாம், இல்லனா அதுவே நியூ லைன் எடுத்துக்கும். ஓகே, சோ டிஃபால்ட் வேல்யூக்கு இதான் எக்ஸாம்பிள், நம்மளும் ஒன்னு பார்க்கலாம். சோ டிஃபால்ட் வேல்யூ, டிஃபால்ட் ஆர்குமெண்ட் இஸ் an argument is not provided. definitionல என்ன கொடுத்துக்கீங்களோ அதை எடுத்துக்கும். So see this example in this function definition, name, number. ஓகே, சோ ஃபங்க்ஷன் கால் போது ராஜு நம்பர் 456னா உனக்கு பிரிண்ட் அப்படிதான் வரும். நேம் வந்து ராஜு, நம்பர் வந்து 456. பட் இன் திஸ் ப்ரீவியஸ் கேஸ் நான் வந்து ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணல, செகண்ட் ஆர்குமெண்ட் மிஸ்ஸிங். ஓகே, நான் பொசிஷனல் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணா இது எனக்கு எரர் த்ரோ ஆயிருக்கும். ரெண்டு ஆர்குமெண்ட் இருக்கு, நீ ஒன்னு தான் பாஸ் பண்ணிருக்கேன்னு. பட் இன் திஸ் கேஸ் நான் வந்து அங்க டிஃபால்ட் வேல்யூ கொடுக்குறேன், டிஃபால்ட் ஆர்குமெண்ட் கொடுத்துருக்கேன். சோ நீங்க என்ன பண்றீங்க, நேம் மட்டும் ராஜுன்னு கொடுத்தீங்கன்னா டிஃபால்ட்டா நம்பருக்கு ஏற்கனவே இருக்கிற 123 எடுத்துக்கும். Okay, so see here I have default value, stood value. Okay, standard is 1. If I didn't specify means its value will be 1 or 5 we can give. Okay, so now I am going to follow the positional order. So name, age, standard. This is the positional order I want to follow. So name, age, standard I didn't give. Okay.
Let's check my program whether it's run fine or not. So see here, I didn't specify the standard, so it default value is assigned to the standard. I can override also. So override, previous case எல்லாமே override தான் இருக்கு. இங்க பாருங்க, the standardல this function call I am giving 1. This call keyword argumentல I am overriding 7. Not 7, 3. ஓகே, ஸோ இது வந்து பொசிஷனல் ஆர்குமெண்ட்ல நான் ஓவர்ரைட் பண்றேன். இங்க கீவேர்ட் ஆர்குமெண்ட் பேஸ்லயும் நான் ஓவர்ரைட் பண்றேன் ஸ்டாண்டர்ட்ல. ஸோ அந்த வேல்யூ தான் எனக்கு ஒர்க் ஆகும். பட் இந்த இடத்துல நான் வந்து அந்த ஸ்டாண்டர்டே கூடல. பொசிஷனல் ஆர்குமெண்ட் படி தேர்ட் வேல்யூ இல்ல. லைக்வைஸ் கீவேர்ட் ஆர்குமெண்ட் படியும் எஸ்டிடிக்கு வேல்யூ பாஸ் பண்ணல. ஸோ டிஃபால்ட்டா இருக்க 5 எடுத்துக்கும். சரி, ஸோ positional keyword argument, third one is a default value. So I didn't specify value for std parameter, so default value is assigned for a standard. If you didn't specify means default value will be assigned. If you specified means it will be override. Override na நீ இருக்கிறதுக்கு மேல எழுதிடுற. ஏற்கனவே 5 இருக்கு, 5 கிடையாது, 8 தான். That is 7 தான். You are passing the actual value. So got it? Any doubt? No, ma'am. No. So keyword argument also fine. Yes, So ma'am. another condition here, non-default argument cannot follow a default argument. So default value எதுவும் கொடுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா it should be given the rightmost corner. Okay. இத வந்து நீங்க ஒருவேளை நீங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நேம் எனக்கு ஸ்டாண்டர்ட் வைக்க கூடாது. I want to assign name as default argument. Okay. See the output? I am getting error. Non-default argument follows default argument. So non-default argument எதெல்லாம் ஏஜும் ஸ்டாண்டர்டும் non-default argument, that is following the default argument name. இப்படி நான் வந்து ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு எரர் த்ரோ ஆகுது. ஓகே, ஸோ நேம் வந்து நான் டிஃபால்ட் வேல்யூவா வைக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா ஐ கேன் டூ ஸோ. எப்படி பண்ணணும்னா இட் ஷுட் பி கிவன் த ரைட் கார்னர். பொசிஷனல் ஆர்குமெண்ட் எல்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் எண்டில் கொடுக்கணும். So I can go with any order. That is positional argument I want to give means age, AGE. So AGE, age, some 7, comma, STD, some class 4, and I am not specifying the name argument, third one. பாருங்க, I am getting the output correctly. So எதுவும் default value எதுவும் வேரியபிளுக்கு வைக்கணும்னா அதை என்ன பண்ணணும், ரைட் கார்னர்ல தான் லைன் அடிக்கிட்டு வரணும். அதுதான் பாருங்க இங்க பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்லயே நடந்திருக்கும். ஸோ பிரிண்ட்ல என்ன வேல்யூஸ், வேரியபிள் லென்த் வேல்யூஸ் இருக்கும், என்ன வேல்யூனாலும் பாஸ் பண்ணிக்கலாம். நம்ம பிரிண்ட் பண்றதுக்கு டபுள் கோட்ஸ்ல கொடுத்துக்கலாம், கமா வேரியபிள் நேம் கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு இதெல்லாமே பொசிஷனல் ஆர்குமெண்ட்ஸ். ஸோ எண்டில் வி ஆர் ஹேவிங் த டிஃபால்ட் வேல்யூ. ஸோ டிஃபால்ட் வேல்யூ எதுவும் லிஸ்ட் இருந்துச்சுன்னா அது எல்லாமே நீங்க இந்த எண்டில் லிஸ்ட் அவுட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ அகெயின் இங்கேயும் அந்த மாதிரி ஸ்டெப் சைஸ் கொடுத்துருப்பீங்க. ஸ்டெப் சைஸ் வந்து எண்டில் டிஃபால்ட்டா நீங்க ஒண்ணுமே கொடுக்கலன்னா 1 1 இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு இருக்கும்.
ஓகே ஸோ ஆப்ஷனல் ஒன் கொடுக்கலாம் கொடுக்கலன்னா டிஃபால்ட் வேல்யூ எடுத்துக்கோங்கிறது இந்த ஸ்கொயர் பிராக்கெட்ல தான் கொடுத்துருப்பாங்க. நார்மல் இது ஜஸ்ட் டேட்டா அண்ட் கமா. If it's an optional one means they will specify within the bracket comma. Optional or default override பண்ணா பண்ணிக்கலாம் இல்ல default value. இது வந்து ஃபர்ஸ்டே கொடுக்கவே மாட்டாங்க. ரைட் கார்னர்ல தான் you have to specify. ஓகே ஸோ என்ன கண்டென்ட் இதுல இருந்து தெரியுது? non default argument cannot follow default argument. Okay. நான் டிஃபால்ட் ஆர்குமெண்ட் இது எல்லாமே நான் டிஃபால்ட். ஸோ கேட்டகரிஸ் பார்த்தீங்கன்னா இது டிஃபால்ட் ஆர்குமெண்ட் ஒன்று கொடுத்துருக்கீங்க, இதெல்லாம் நான் டிஃபால்ட் ஆர்குமெண்ட். ஸோ நான் டிஃபால்ட் ஆர்குமெண்ட் கேனாட் ஃபாலோ த டிஃபால்ட் ஆர்குமெண்ட். ஸோ நான் டிஃபால்ட் ஆர்குமெண்ட் அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இட்ஸ் ரைட் த டிஃபால்ட் ஆர்குமெண்ட் இன் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். ஓகே ஸோ இதில் என்னெல்லாம் இருக்கு அப்போ ஆக்சுவலா? So next we are going to see about variable length argument, but today's class we have focused on default argument, keyword argument and required argument. Students say what do you mean by default argument? மகாராஜன் சொல்லுங்க default argument என்ன? மேம் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நான் டிஃபால்ட் வேல்யூ வந்து நம்ம கீழே கொடுத்துருவோம். டிஃபால்ட் வந்து ரைட் ஹேண்ட் சைடில் தான் கொடுக்கணும். ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் போது நான் டிஃபால்ட் வேல்யூலாம் முதல்ல கொடுத்துட்டு டிஃபால்ட் வேல்யூ இருக்கு பாராமீட்டர் மட்டும் எண்ட்ல கொடுத்து என்ன டிஃபால்ட் வேல்யூ அது கொடுத்துறலாம். சரி ரைட். ஃபங்க்ஷன் கால் போது ஆனா என்ன புரியல. ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் போது தான்ப்பா சொன்னேன். ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் போது நீ டிஃபால்ட் வேல்யூ அத கால் அதே டிஃபால்ட் நான் டிஃபால்ட் வேல்யூ எல்லாம் முதல்ல கொடுத்துட்டு எண்ட்ல தான் நீ இந்த டிஃபால்ட் வேல்யூ போக முடியும். சரியா? வாட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் டிஃபால்ட் வேல்யூ? நம்ம ஒருவேளை கொடுக்க மறந்துருந்தா அது வந்து எடுத்துக்கிடும்ல. கொடுக்க மறந்துடலாம் சொல்லலாம், இல்ல சிலது டிஃபால்ட்டா இதான் இருக்கணும் அப்படின்ட்டு இருக்கு இல்லையா? ஸோ இன்க்ரிமெண்ட்னாலே டிஃபால்ட்டா ஒண்ணுதான் அப்படின்னு டிஃபால்ட் கேஸ் ஏதோ ஒன்று இருக்கும். ஓகே டிஃபால்ட்டா நேஷனாலிட்டி இந்தியா, சிலவங்க மேபி ஃபாரினா இருக்கலாம். ஸோ சில வேல்யூஸ் வந்து டிஃபால்ட்டா இதுதான் அப்படின்னு இருக்கும் இல்லையா? ஸோ அது எல்லாமே நம்ம ஃபர்ஸ்டா ஃபிக்ஸ்டா வச்சுக்கலாம். ஓகே ஸோ அதர் தென் தட் ஃபங்க்ஷன் கால் போது நம்ம டிஃபால்ட் வேல்யூவை நம்ம என்ன பண்ணிக்கலாம்? பொசிஷனல் ஆர்குமெண்ட்டாகவும் நம்ம கால் பண்ணிக்கலாம், ஆர்எல்ஸ் கீவேர்ட் ஆர்குமெண்ட்டாகவும் பாஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இங்க பாருங்க பொசிஷனல் ஆர்குமெண்ட்டா போகுது, தேர்ட் பொசிஷன். இங்க தேர்ட் பொசிஷன்ல அந்த டிஃபால்ட் வேல்யூ கால் பண்றோம், ஓவர் ரைட் ஆகி உனக்கு 1ன்னு ஆன்சர் வரும். அதே இது இங்க கீவேர்ட் ஆர்குமெண்ட். ஸோ கீவேர்ட் ஆர்குமெண்ட்டா நீ அந்த எஸ்டிடின்ட்டு கூப்பிட்டு நீ அசைன் பண்ற, இது ஓவர் ரைட் ஆகும். தேர்ட் டைம் தான் நீ இந்த வேல்யூ பாஸ் பண்ணாம விடுறீங்க, அது டிஃபால்ட்டா இருக்க 5 வந்து அசைன் ஆகி எனக்கு அவுட்புட் வருது. ஓகே இன்னொரு டவுட். சொல்லுங்க. ஸோ இது நீங்களா எதுவும் கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாது, தெளிவா இருப்பான். அதான் அவசரப்படலை, நான் நெக்ஸ்ட் இது போகல, இது கிளியர் பண்ணிக்கும். ஐடிக்கும் நான் இது மட்டும் தான் நடத்தினேன். ஸோ கெட் இட் கிளியர் திஸ் கான்செப்ட். வாட் யூ மீன் பை டிஃபால்ட் வேல்யூ, வாட் யூ மீன் பை கீவேர்ட் ஆர்குமெண்ட், வாட் யூ மீன் பை பொசிஷனல் ஆர் ரெக்வயர்ட் ஆர்குமெண்ட். சொல்லுங்க உங்களுக்கு என்ன டவுட்? மேம் மேலே வந்து நீங்க நான் டிஃபால்ட் வேல்யூ நேமு ஏஜும் இருக்கலாம். ஆமா அதை வந்து நீங்க வந்து கீழே வந்து ரோஜா 8 அப்படின்னு கொடுத்துருக்கீங்க. அதை நம்ம மாத்தி கொடுத்தா அவுட்புட் எப்படி வரும்? 8 ரோஜான்னு கொடுத்தாவா? எப்படி மாத்தி கொடுத்தா? எப்படி கொடுக்கணும்னு சொல்லுங்க, நம்ம கொடுத்துருவோம். இல்ல பிரிண்ட் 8 இல்ல இதாவது நான் டிஃபால்ட் வேல்யூவை வந்து நீங்க வந்து பொசிஷனல்லாம் போகலாம், இல்ல வந்து கீவேர்ட் ஆர்குமெண்ட்டும் போகலாம். பொசிஷன்ல போனா கரெக்டா ஃபர்ஸ்ட் நேம்னா நேம் தான் கொடுக்கணும், ஏஜ்னா ஏஜ் தான் கொடுக்கணும். அப்ப கீவேர்ட் தான் அப்படி மாத்தி கொடுக்கலாம்னா? கீவேர்ட் ஆர்குமெண்டா நான் கொடுக்கணும் ஆசைப்படுறேன், நான் மாத்தி கொடுக்கணும்பா அப்படின்னா நீ அப்போ டைப் பண்ணணும். என்ன டைப் பண்ணணும்? ஏஜ் ஈக்குவல் டு 8 கமா நேம் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுக்கலாம். ஓகே இல்லனா தப்பா ஆன்சர் வரும். நீ சொல்ற மாதிரி இப்போ சொல்லலாம் நீ, ஆனா தப்பா ஆன்சர் ஒன்னு எரர் காட்டும், இல்ல தப்பா ஆன்சர் வரும். இந்த கேஸ்ல தப்பா தான் ஆன்சர் வரும், சில கேஸ்ல எரர் வரும். நான் அது வேணா உங்களுக்கு எந்த கேஸ்ல எரர் வருங்கிறது சொல்லிடுறேன். So see here you are asking me to print first that age
followed by the name value. இதானே குறுக்க சொல்றீங்க. ஸோ இது வந்து டிஃபால்ட் வேல்யூ இருந்துட்டு போது டிஃபால்ட்டாவே நம்ம ஸ்டாண்டர்ட் வந்து 5 வச்சுக்கிடலாம். இது ரெண்டையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுத்தா நான் டிஃபால்ட் வேல்யூவை நம்ம வந்து மாத்தி கொடுத்தோம்னா அப்படின்னு சொல்றீங்க. ஸோ நான் டிஃபால்ட் வேல்யூ என்னன்னா யூ வாண்ட் டு ஃபாலோ த பொசிஷனல் ஆர்குமெண்ட். ஃபர்ஸ்ட் ஏஜ்னா ஏஜ் தான் கொடுக்கணும். மாத்தி கொடுத்தா யூ வில் கெட் த ராங் ஆன்சர். ஸோ பாருங்க ஏஜ் வந்து 8 வருது, நேம் ராஜான்னு வருது, தப்பு இல்ல. சில கேஸ்ல எரர் த்ரோ ஆகும். ஸ்ட்ரிங் வாங்கி கன்கார்டினேட் பண்ற மாதிரி இருக்கும். ஹலோ நீங்க பாஸ் பண்ற ஸ்ட்ரிங் மலர் அப்படின்னு வச்சிருக்கீங்க. ஹலோ மலர் தான் நீங்க பாஸ் பண்ணணும். அதுல போய் 3ன்னு பாஸ் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் எரர் இந்த மாதிரி. ஸோ எரர் தப்பான ஆன்சர் வருதா, கரெக்டான ஆன்சர் வரல மகாராஜன்? எஸ் மேம். ஆனா எரர் காமிக்கல. ஏஜ் ஆமா எரர் காட்டல, ஆனா தப்பான அவுட்புட் வருது. ஸோ தப்பு அப்படி கொடுக்க கூடாது. ஸோ எனக்கு வந்து நான் டிஃபால்ட் வேல்யூவை நான் வந்து மாத்தி தான் தரணும்னா ஐ வாண்ட் டு கிவ் தட் கீவேர்ட் ஆர்குமெண்ட். தட் இஸ் ஏஜ் ஈக்குவல் டு இங்க என்ன கொடுக்கணும், நேம் ஈக்குவல் டு இந்த மாதிரி கொடுத்தோம்னா எனக்கு கரெக்ட் ஆன்சர் வரும். ஓகே, previous runல I got wrong answer. See, இப்படி நீங்க கொடுத்தீங்கன்னா தப்பா வரும். நேம் 8ன்னு ஏஜ் வந்து ராஜான்னு வரும். ஸோ ஆக்சுவலா கரெக்டா கொடுக்கணும்னா கீவேர்ட் ஆர்குமெண்ட் ஃபாலோ பண்ணும். ஸோ அது வந்து ப்ரீவியஸ் பார்த்த அதே கதை தான். ஸோ நான் டிஃபால்ட் வேல்யூ டிஃபால்ட் வேல்யூ. ஓகே, நான் டிஃபால்ட் வேல்யூ ஆர் அது பொசிஷனல் ஆர்குமெண்ட், அந்த பொசிஷனை ஃபாலோ பண்ணணும். பொசிஷனை மாத்தி கொடுக்கணும்னா யூ வாண்ட் டு கோ வித் கீவேர்ட். ஓகே, ஸோ டிஃபால்ட் வேல்யூ எதுவும் இருக்குன்னா எண்ட்ல நீங்க டிஃபைன் பண்ணணும். அது மாதிரி எண்ட்லயுமே லீவ் அவுட் பண்ற மாதிரி இருக்கணும். ஓகே, ஸோ அதை ஓவர் ரைட் பண்ணணும்னா ஓவர் ரைட் பண்ணிக்கலாம். ஓவர் ரைட் பண்ண வேண்டாம், டிஃபால்ட் வேல்யூ அசைன் பண்ணணும்னா யூ கேன் ஸ்கிப் த வேல்யூ. ஸோ திஸ் ஃபங்க்ஷன் ஆல்சோ வி ஆர் ஸ்கிப்பிங் த வேல்யூ. ஓகே, புரியுதா மகாராஜன்? டவுட் கிளியர் ஆயிடுச்சா? எஸ் மேம், கிளியர். அதர் தென் தட் சௌமியா, ஜோபிதா கிறிஸ்டி, பூஜா, எனி டவுட்? நோ மேம். யாரோ ஒருத்தங்க மேம் மேம் சொல்றீங்க. நோ மேமா மேம்மா? சஃப்ரீனா? எஸ் மேம். எனி டவுட் மா? கிளியரா இருக்கா? நோ மேம். ஆர்குமெண்ட் கிளியரா இருக்கு மேம். டிஃபால்ட் ஆர்குமெண்ட் ஆர் கீவேர்ட் ஆர்குமெண்ட், எந்த இடத்துல கீவேர்ட் ஆர்குமெண்ட் யூஸ் பண்றோம்? சோ எந்த இடத்துல we are go with கீவேர்ட் ஆர்குமெண்ட்? கீவேர்ட் ஆர்குமெண்ட் ஏன் போணும்? எந்த இடத்துல நம்ம we prefer that? லாஸ்ட் தான மேம்? இங்க லாஸ்ட் கிடையாது. கீவேர்ட் ஆர்குமெண்ட் கால் பண்ணுவோம்ல கீவேர்ட். வெரி குட். என்னது பொசிஷனலுக்கு அடுத்து கால் பண்ணுவோம். அதாவது கால் ரெக்கார்டுக்கு சொல்லலாமா? நீங்க நான் என்ன சொல்றேன்னா கீவேர்ட் ஆர்குமெண்ட் நீங்க எப்போ போவீங்க? ஃபங்க்ஷன்ல நான் கீவேர்ட் ஆர்குமெண்டா பாஸ் பண்றேன், நீ எப்போ போவ? மேம் இன்னும் ஒன்ஸ் மோர் டைம் சொல்லுங்க. ஃபங்க்ஷன் கால் பண்றலப்பா, இத பாஸ் பண்றல, இந்த மாதிரி பாஸ் பண்றீங்க. எப்போ இந்த மாதிரி கீவேர்ட் கொடுத்து போவீங்க? ஏன் இப்படி போகாம இப்படி போறீங்க? மேம் திடீர்னு அப்ப இன்னும் புரியலன்னு தானே அர்த்தம். இப்படி கொடுக்கணும்ப்பா, நான் இப்படி கொடுக்கல, நான் மாத்தி இப்படியும் கொடுக்க. எப்போ இந்த கேஸ் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன்? கீவேர்ட் ஆர்குமெண்ட் எப்போ போவேன்? சப்ரீனா என்ன எப்போ போவோம்? எப்போ கீவேர்ட் ஆர்குமெண்ட் போவோம்? why I am going with keyword argument? பொசிஷனல் ஆர்குமெண்ட் இருந்திருக்கலாமா, ஏன் கீவேர்ட் ஆர்குமெண்ட் போனேன்? மேம் அங்க நேம் ஏஜ் ஸ்டாண்டர்ட்னு ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு கீழே வந்து மாத்தி கொடுத்துருக்கீங்க மேம். அப்போ கீவேர்ட்ல நம்ம மாத்தி கொடுத்தது கரெக்டா பிரிண்ட் ஆயிடலாம் மேம். ஸ்டாண்டர்ட் இஸ் ஈக்குவல் டு 3. வெரி குட். பொசிஷனை நான் மாத்தணும். டெஃபினிஷன்ல கொடுத்த அதே பொசிஷன்லயே நான் பாராமீட்டர் பாஸ் பண்ண கூடாது, நான் வேற ஆர்டர்ல கொடுக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன்னா ஐ கோ வித். ஓகே, உங்களுக்கு மேடம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க இங்கிலீஷ் கிளாஸ். ஐ திங்க் கட் பண்ணுங்க, ஜாயின் தி இங்கிலீஷ் கிளாஸ். தேங்க் யூ ஸ்டூடண்ட்ஸ். ஓகே மேம். மேம்.